இல்லை, காளியம்மாள் மீது ஒரு அவதூறான காளியம்மாளை பிசிறுன்னு சொல்கிறது, தரக்குறைவாக பிசிறு தட்டி விடுன்னு சொன்னது, அது போன்ற அவமதிக்கத்தக்க வார்த்தைகளை அவர் பேசியதற்கு பின்பு 6 மாத காலம் அவர் பொறுமை காத்திருக்கிறார். திடீரென்று அதிரடியாக உணர்ச்சி வசப்பட்டுலாம் காளியம்மாள் முடிவெடுக்கிறார். அதற்கு பின்பு அவர் பொறுமை காத்திருக்கிறாரு. அவர் அந்த கட்சிக்கு போகிறாரா, இந்த கட்சிக்கு போகிறாரான்னு எத்தனையோ தொலைக்காட்சிகள்லையும் விவாதங்கள்லையும் சோசியல் மீடியாவிலையும் எழுதப்பட்ட போது கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாகத்தான் அவர் இருக்கார். அவர் நினைத்திருந்தால் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஏனென்றால் அவர் ஒரு பெண் ஆளுமையாக இருக்கார், பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார், அது போக ஒரு பகுதி சார்ந்த செயல்பாட்டாளராக இருக்கிறாங்க. அதனால் வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ் தேசிய பாதையிலே தான் நான் பயணிப்பேன் என்று சொல்வதன் மூலமாக எந்த கட்சிக்குமே அவங்க போகலை. அவங்க இதே வேலையை சீமான் தலைமை இல்லாமல் தன்னுடைய தலைமையிலோ அல்லது வேறு தலைமையிலோ தமிழ் தேசிய பாதையிலே தான் பயணிக்க போகிறேன் என்று அவங்க தெளிவுபடுத்தினதுக்கு பின்னாடி அவருடைய உள்நோக்கமாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.